வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். நியூயார்க்கின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திய 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காசா மீது இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதலில் பலியானவற்ற எண்ணிக்கை 44,000 கடந்துள்ள நிலையில் போரை உடனடியாக தடுத்து நிறுத்த பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் அமெரிக்காவின் சிகாகோ, பிரான்சிஸ்கோ, நியூயார்க், கலிபோர்னியா உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் போராட்டம் வலுவடைந்துள்ளது. அதேபோல நாட்டின் பல்வேறு பல்கலைக்கழக வளாகங்களில் பாலஸ்தீனியர்களை விடுதலை கோரி மாணவர்கள் கூடாரம் அமைத்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கொலம்பியா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் கூடாரம் அமைத்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வரும் மாணவர்கள் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும், இனப்படுகொலையை நிறுத்த வேண்டும், இஸ்ரேல் போரின் மூலம் லாபம் ஈட்டும் நிறுவனங்களுடனான ஒப்பந்தத்தை பல்கலைக்கழகம் நிறுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். இதற்கிடையே பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற ஜூத மாணவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று குற்றச்சாட்டு எழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் வெள்ளை மாளிகை தரப்பில் போராட்டக்காரர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் போராட்டம் நடத்தும் மாணவர்களுடன் இருக்கும் ஜூத மாணவர்கள் தாங்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில் போராட்டத்துக்கு செவ்வாய்க்கிழமை நள்ளிரவுக்குள் முடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் வேறு வழியில் போராட்டம் நிறுத்தப்படும் என்றும் பல்கலைக்கழக மாணவ தலைவர் மினோஜ் சபிக் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதற்கிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை காவல்துறையினர் இரவு கைது செய்தது அவர்களின் கூடாரத்தை அகற்றியிருக்கிறார்கள். மேலும் பல்வேறு மாணவர்கள் எச்சரிக்கையை தொடர்ந்து தங்களின் போராட்டத்தை கைவிட்டதாகவும் சில மாணவர்கள் மட்டுமே போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் பல்கலைக்கழக தரப்பில் கடந்த புதன்கிழமை காலை அறிக்கை வெளியிடப்பட்டது. ஆனால் மாணவர்கள் தரப்பில் பல்கலைக்கழகங்களுக்கு தொடர்பில் உள்ளவர்களை வெளியேற்றுவதாக உறுதி அளித்து போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள். மேலும் மாணவர்களின் கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களுக்கு ஆதரவாக பேராசிரியர்களும் போராட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டத்துக்கு பல்வேறு பல்கலைக்கழக மாணவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதால் அமெரிக்காவில் பரபரப்பு அதிகரித்திருக்கின்றது. உண்மையில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடைய போர் எவ்வாறு தீவிரமடைகின்றது என்பதை தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மூடாகவும் மக்கள் தற்போது தங்களுடைய எதிர்ப்பினை காட்டி வருகின்றார்கள். இவ்வளவு நாளும் ஒரு மக்கள் சேர்ந்து எதிர்ப்பினை காட்டுவது என்பது கொஞ்சம் குறைவாக இருந்தது. இப்பொழுது ஆங்காங்கே பல நாடுகளையும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசுகின்ற நிலை, அங்கு அதேபோல இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற நிலையெல்லாம் நிலவி வருகின்றது. இதேவேளை சீனாவின் சமூகம் எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் நாட்டின் முழுமையான ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சி பாதையை அச்சுறுத்தும் மிக முக்கியமான அம்சமாக ஊழல் காணப்படுவதாக குற்றச்சாட்டப்படுகிறது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் நாட்டின் ஜனாதிபதியாகவும் பொறுப்பேற்றதிலிருந்து ஜின்பிங் தனது ஊழலுக்கு எதிரான பிரச்சாரத்துக்கு முன்னுரிமை அளிக்க முயன்று வருகின்றார். இந்த பிரச்சாரம் கட்சிக்கு வெவ்வேறு சவால்களை ஏற்படுத்தியுள்ளது. ஊழல் வழக்குகளின் கீழ் உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகளை சுத்திகரிக்கப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த அரசியல் சுத்திகரிப்பு வழிமுறைகளின் மூலம் ஊழல் நடவடிக்கைகளின் உண்மையான பெயரை ஒழிப்பதற்கு பதிலாக ஜின்பிங் தனது நிலையை உறுதிப்படுத்திக் கொள்வதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இருப்பினும் சீன சமூகத்தின் ஊழல் என்பது ஒரு புதிய விவகாரம் அல்ல. சீன கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையானது 1949ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை கட்சி அரசாங்கம் நாட்டின் முழு சமூகங்களும் ஊழலின் அச்சுறுத்தலை ஒப்புக்கொண்டுள்ளது. இருப்பினும் ஊழல் வழக்குகளை குறைப்பது போன்ற உறுதியான முடிவுகளின் அடிப்படையில் இந்த ஏற்றுக்கொள்ளல் அதிக பலத்தினை தரவில்லை. 2012 கட்சியின் புதிதாக நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளரான ஷி ஜின்பிங் ஊழல் மற்றும் அதிகாரிகளின் அச்சுறுத்தலுக்கு எதிரான தனது அரசியல் போராட்டத்தை அறிவித்த போது கட்சியின் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகள் குறிப்பிடத்தக்க வேகத்தை பெற்றன. அதன் பின்னர் அவரது நிர்வாகம் ஊழலுக்கு எதிராக ஒரு விரிவான மற்றும் உயர்மட்ட பிரச்சாரத்தை தொடங்கியது. கட்சி ஊழியர்கள் மற்றும் அரசாங்கத்துக்குள் உள்ள முறைகேடுகளை ஒடுக்குவதற்கான தேடலில் உயர் பதவியில் உள்ள அதிகாரிகள் மற்றும் கீழ்மட்ட அதிகாரிகள் இலக்கு வைக்கப்பட்டனர். பிரச்சாரம் அதன் பின்னர் பல உயர்மட்ட அதிகாரிகள் உட்பட பல அதிகாரிகளின் விசாரணை மற்றும் தண்டனைக்கு வழிவகுத்திருந்தது பல அதிகாரிகளை. இந்த நிலையில் 2012 இருந்து முக்கிய கட்சி உறுப்பினர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அரசியல் குழு முன்னாள் உறுப்பினராகவும் மத்திய அரசியல் மற்றும் சட்ட விவகார ஆணைக்குழுவின் தலைவராகவும் இருந்த ஷோ ஊழல், லஞ்சம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் ஆகியவற்றுக்கான ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டார். எவ்வாறாயினும் கடந்த ஓராண்டில் அண்மைய
ஊழிய வழக்குகள் கட்சியில் உள்ள பல அரசியல் பங்குதாரர்களின் மோசமான தன்மையை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. கட்சிக்குள் கூட எந்தவிதமான எதிர்ப்புகளும் இல்லாததால் நாட்டில் ஜிபிங்கின் உத்தியோகபூர்வமான கட்டுப்பாடு, பொறுப்புக்கூறல் சக்தியை காணவில்லை. ஊழலுக்கு எதிரான பிரச்சாரம் உட்பட இத்தகைய அடக்குமுறை தந்திரங்கள் சீன அரசின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் தவறான தீர்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று பலர் கருதினார்கள். கட்சிக்குள்ளேயும் நாட்டுக்குள்ளேயும் ஊழலை குறைப்பதில் கவனம் செலுத்தாமல் அரசியல் ஆதாயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இதுபோன்ற விவகாரங்கள் தொடர்ந்தால் கட்சி பேரழிவை நோக்கி செல்லும் என்பது உறுதி என்று அங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அரசாங்கம் மற்றும் கட்சி கடமைகளுக்குள் ஊழலை குறைப்பதிலிருந்து மாகாணத்துக்கு வெகு தொலைவில் ஷி ஜின்பிங்கின் உத்தி, அதாவது நாட்டின் நீண்டகால மோசமான சவாலை பயன்படுத்தி அரசியல் எதிரிகளை ஒழிப்பதில் அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டது. ஊழல் எதிர்ப்பு பிரச்சாரத்தின் கீழ் அதிகாரிகளை சுத்திகரிப்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையில் பயன்படுத்தப்படுகிறது என்று விமர்சனங்கள் வாதிடுகின்றன. அரசியல் போட்டியாளர்கள் மற்றும் எதிர்ப்பாளர்கள் பெரும்பாலும் எதிரிகளை குறிவைத்து ஜனாதிபதிக்கு விசுவாசமானவர்கள் பாதுகாப்பாக உள்ளனர். மேலும் இலக்குகளை தேர்ந்தெடுப்பதில் வெளிப்படைத்தன்மை இல்லாததால இந்த விவாதங்கள் பிரச்சாரத்தின் பின்னணியில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக சந்தேகங்களை எழுப்பி அதை நம்பகத்தன்மை மற்றும் நியாயத்தன்மையை குறைப்பதற்கு உட்படுத்துகின்றது. ஆயினும் கூட இத்தகைய உயர்மட்ட ஊழல் எதிர்ப்பு கொள்கையில் தோல்விக்கு பிறகும் சீனாவின் பாதிய மக்களுக்கு தவறான தகவலை பின்பற்றுகின்றது. ஷி ஜின்பிங்கின் ஊழலுக்கு எதிரான பிரச்சாரத்துடன் குற்றவாளிகள் மீது வழக்கு தொடுப்பதன் மூலம் தவறான அவகாசம் இருப்பதாக தெரிகிறது. இந்த வகையான விசாரணையின் பெரும்பகுதி அரசியல் எதிர்ப்பாளர்களை அகற்றுவதாலும் தவறான வெற்றி உணர்வை வழங்குவதிலும் கவனம் செலுத்துகின்றது. இதுவரை மிக உயர்மட்ட பிராந்திய அளவிலான அதிகாரிகள், துணை பிராந்திய அளவிலான அதிகாரிகள், இராணுவ ஆணைக்குழு உறுப்பினர்கள், உயர்நிலை அதிகாரிகள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவை அனைத்தும் கட்சிக்குள் தற்போதைய தலைமையின் அரசியல் எதிரிகளாக கருதப்படுகின்றன என்பதுதான் இங்கு நிதர்சனம். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடைய நிலைமை எவ்வாறு நகரப்போகின்றது என்பதை. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.